தானே இருக்கு. சாத்தான் சொன்னது உண்மை தானே, அவன் பொய் சொல்லலையே. எப்படி சொல்றோம்? ஏன்னா சாப்பிட்ட உடனே என்ன பண்ணிருக்கணும்? இப்போ ஸ்தோத்திரம் அப்படியே என்ன பண்ணிருக்கணும்? தொண்டையை பிடிச்சி நெரிச்சு அப்படியே நுரையா தள்ளி என்ன பண்ணிருக்கணும்? அந்த இடத்துல விழுந்து செத்து போயிருந்தா ஆமென் ஸ்தோத்திரம், தேவன் சொன்னது உண்மைதான் அப்படின்னு சொல்லலாம். இங்க ஒண்ணு சாவலியே. அப்ப சாத்தான் சொன்னால நீங்க சாக மாட்டீங்க அப்படின்னு சொன்னானே ஸ்தோத்திரம். அப்போ தேவன் பொய் சொல்லுவாரா? சொல்லுங்க, தேவன் பொய் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அப்போ தேவன் எந்த மரணத்தை சொன்னார்? எந்த மரணத்தை சொன்னார்? ஆத்துமா மரணம். பாவம் உனக்குள்ள வந்துடும், உன் ஆத்துமா செத்து போயிடும். அந்த மரணம் உனக்குள்ள வந்துடக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். அதனால தேவ பிள்ளையே, கர்த்தர் ஒரு வார்த்தையை உனக்கு சொன்னார்னா ஆமென் சோதரன், ஏன், எதுக்கு, அது எப்படி, இது இப்படி நொப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது? கேள்வி கேட்கக்கூடாது. ஆமென். கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு. ஆம் ஆமென். அவ்வளவுதான். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? கர்த்தர்கிட்ட கேள்வி கேட்க நம்மளால முடியுமா? அவருடைய ஞானத்துக்கு தூசிக்கு நம்ம ஞானம் வருமா? ஆமென் சொல்லுங்க. அப்ப அப்பா சொன்னாருன்னா ஆமென் ஒரு நன்மை இருக்கும். அப்பா சொன்னாருன்னா அது ஏற்றுக்கொள்ற மாதிரி இல்லைனாலும் அது உண்மை. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த பழத்தை சாப்பிட்டோம்னா செத்து போயிருமா? ஆமென் ஸ்தோத்திரம். ஏற்றுக்கொள்ள முடியல. ஆமென் ஸ்தோத்திரம். ஆனா மாம்சத்தின்படி சாவு வரல. ஆனா ஒரு ஒரிஜினல் சாவு வந்துச்சே, ஒரிஜினல் சாவு வந்துச்சே. யாராலும் ஈடுகட்ட முடியாத, யாராலும் ஆமென் ஸ்தோத்திரம் காப்பாற்ற முடியாத ஒரு நிஜமான சாவு அவர்களுக்கு ஏற்பட்டுச்சே. தன் சொந்த ஜீவனையே கொடுத்து அவர்களை மீட்க வேண்டிய ஒரு கட்டாயத்தை உண்டாக்குகிற ஒரு கொடூரமான ஒரு மரணம் ஏற்பட்டுச்சே. அப்ப ஆண்டவர் சும்மா சொல்லுவாரா? ஆண்டவர் சும்மா சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். கர்த்தர் சொன்னா அது உண்மை. அதனால வசனங்கள்ல ஆண்டவர் என்னென்னலாம் உங்களுக்கு ஆலோசனை தந்திருக்காரோ, உங்களுக்கு என்னென்னலாம் கர்த்தர் சொல்றாரோ, உங்களுக்கு என்னென்னலாம் உபதேசிக்கிறாரோ, போதிக்கிறாரோ, அதெல்லாம் ஆம் என்று ஏற்றுக்கொள்ளணும்.